இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி. வழக்கமா ஒரு ஊர்ல அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க. நானும் அதே மாரி ஆரம்பிக்கிறேன். ஒரு ஊர்ல ஒரு சிறுவர் பூங்கா, அதாவது பூங்கா ஒரு பார்க் மாரி இருக்கு. அதே மாரி வாக்கிங் ஏரியா, அதுக்கப்புறம் ஜாக்கிங் ஏரியா இது எல்லாமே இருக்கு. அந்த இடத்துல ஒரு வயது முதியவர், அதாவது ஒரு 45, 50 வயது கடந்த ஒரு முதியவர் வந்து வாக்கிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஒரு டேபிள்ல வந்து கல்லு மேல உட்கார்றாரு. அதே இடத்துல பக்கத்துல ஒரு பையன் வந்து அப்படியே ஜாக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு நல்லா ஒரு 25 வயசு தக்க ஒரு பையன் வந்து உட்கார்றாங்க. 2 பேருடைய கான்வர்சேஷன் ஆரோக்கியமா இருக்குது. "என்ன தம்பி நல்லா இருக்கியா?" அப்படின்றாரு. அவரும் "நல்லா இருக்கேன் அங்கிள்" அப்படிங்கிறாரு. 2 பேருமே அதுக்கப்புறம் இந்த ஆரோக்கியமான ஒரு கான்வர்சேஷன் ரொம்ப போயிட்டே இருக்கு. டீப்லி போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து "என்ன படிக்கிற? என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. "நம்ம பார்ட் டைம் ஜாப்பா பார்த்துட்டு படிச்சுட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்றாப்ல. இது எல்லாமே அவரு அந்த பெரியவர் அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கும்போது, திடீர்னு அந்த பையன் வந்து பாக்கெட்லேருந்து ஒரு ஃபோன் எடுக்கிறான். ஃபோன் எடுத்து அப்படியே சாங் வந்து ஆன் பண்ணிட்டு ஹெட்ஃபோன் வந்து போடுறான். போட்ட உடனே அந்த ஃபோனை பார்த்துட்டு, "தம்பி இந்த ஃபோனு என்ன விலை இருக்கும்? இந்த கொஞ்சம் கொடுங்க பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் கேட்குறாரு. அது அந்த ஃபோனு வந்து அந்த பையன்கிட்ட கொடுக்குறான். கொடுத்த உடனே அந்த பார்க்குறாப்புல அந்த பெரியவர், "என்னப்பா இவ்வளோ பெருசாக இருக்குது ஃபோனு, என்ன காஸ்ட் இருக்கும்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "அங்கிள் இது வந்து ரூ. 50,000." "என்னது 50,000மா? கிட்டத்தட்ட 1,00,000 ஆப்பேப்பா, எப்படிப்பா இது வாங்கினேன்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "இல்லைங்க அங்கிள், நான் பார்ட் டைம் ஜாப் போயிட்டு இஎம்ஐயும் கட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. எனக்கு இப்போ இருக்க காலகட்டங்களில் எனக்கு மொபைல் கண்டிப்பாக தேவைப்படுது. நான் சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கேன்" அப்படின்லாம் சொல்லும்போது, "இருந்தாலும் 50,000 கொடுத்து எதுக்குப்பா வாங்கினேன்?" அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அதுக்கப்புறமும், "இல்லை அங்கிள், நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்குவேன், எனக்கு மேனேஜ் பண்ணிக்குவேன்" அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல அந்த தம்பி. "என்னவோப்பா, இந்தா இந்த ஃபோனை வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, "எவ்வளோலாம் செலவு பண்ணாத தம்பி, அப்புறம் எப்படி ஃப்யூச்சரில் எப்படி இருப்ப?" அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் அப்படியே நடந்து போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில் அதே இடத்துல நடந்து வந்துட்டுருக்காரு அந்த பெரியவர். ஆனால் அந்த பெரியவரோட அவங்க பையன் வந்துட்டுருக்காப்புல. அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பையனை விட ஏஜ் கம்மி. அந்த பையன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட iPhone 13 Pro Max இந்த மாதிரி ஒரு ஃபோன் வந்து இதை விட விலை உயர்ந்த ஒரு ஃபோன் வந்து வச்சுட்ருக்காப்புல. ஃபோனை வந்து ஆப்ரேட் பண்ணிவிட்டு அவங்க யார்கிட்ட பேசிவிட்டு அது கான்வர்சேஷன் போயிட்டே இருக்குது. நடந்து அப்படியே போயிட்டுருக்காரு. அப்போ இந்த பையன் பார்க்குறான், ஒருவேளை இந்த ஃபோன் அந்த தாத்தா தான் இருக்குமா, இல்லை அந்த பையன் தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு போகிறாப்புல. சரி எதுக்கும் கேட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போய் அங்கே கேட்குறாரு. கேட்டவுடனே, "அங்கிள் அந்த ஃபோன் யாருது?" அப்படின்னு கேட்குறாரு. "என் பையன் தான்ப்பா" அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. போட்டோடனே, "நீங்கள் யார் வாங்கி கொடுத்தா?" "நான் தான்ப்பா வாங்கி கொடுத்தேன்" அப்படின்றாரு. ஓகே ஓகே சரின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து சைலண்ட்டாக எதுவும் பேசாமல் அப்படியே கிளம்பி வந்துடுறான். ஊருக்கு மட்டும்தான் உபதேசம் பண்ணுவாங்க. அவங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பார்த்துக்குவாங்க. ஆனால் நமக்கு எதுவாக இருந்தாலும் நம்முடைய கண்களுக்கு, அவங்களுக்கு கண்களுக்கு பார்க்க பொறுத்த வரைக்கும் பெருசாக காட்டி, நமக்கு பெரிய ஊதாவரமாக பண்ணி, அந்த கான்வர்சேஷனும் சரி, நம்முடைய மைண்டையும் டைவர்ட் பண்ண பார்ப்பாங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையை நீங்களும் சீரும் சிறப்பமாக வந்து லைஃப்பை வந்து உங்கள் ட்ராக்கில் நீங்கள் கொண்டு போங்க. அப்போ தான் லைஃப் செம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து நம்ம உபதேசம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்க பாட்டுக்கு, "ஐயோ ஐயோ என்ன அங்கிள் இப்படி சொல்லிட்டு போயிட்டாரே" அப்படிங்கிறத நம்ம மைண்டில் ஏற்றிக்கவே கூடாது. ஏன்னா இது நம்ம வாழ்க்கை, நமக்கான வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் சீரும் சிறப்புமாக வாழணும். ஏன்னா அவங்களும் ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்வாங்க. ஆனால் நமக்கு ஒரு நெகட்டிவோ இல்லை ஒரு டிஸ்கரேஜ் பண்ணுற ஒரு விஷயமாவோ சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் தள்ளிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கைக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. இன்னொரு சூப்பரான ஒரு குட்டி ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டர் தென் பாய் ஃப்ரம் ராஜ்குமார், வேதா.